ஹாய் காய்ஸ், வெல்கம் டு காஸ்மிக் ரோடு 24. நான் உங்கள் CR24. இன்றைக்கி வீடியோவில் ஆர்சிபி vs LSG மேட்ச்சை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆர்சிபி vs LSG மேட்ச்சுக்கு ஆர்சிபி டீமுக்கு இன்ட்ரோ துரந்த ஸ்டைலில் எப்படி கொடுக்கணும்னா அஸ்லாம் வலைக்கும் நிஹாரி இல்லை, இந்த வேர்டுக்கு பதிலாக நமஸ்காரம் பெங்களூருன்னு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆர்சிபி ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. முதல்ல பேட்டிங் இறங்குறது மார்க்ரம் 12 ரன்ஸுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டார். அடுத்து ரிஷப் பண்ட்டுக்கு கையில் லெஃப்ட் ஆர்ம் ஜாயிண்ட்டில் வந்து குர்னால் பாண்டியா போட்ட பவுன்சர்னால கையில் அடிபட்டு ரன்னு இதுவாகிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ளே பண்ணி ஒரு ரன்னில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். இதுக்கு முன்னாடி ஆர்சிபி vs LSG மேட்ச் 2025 வந்து 100 சென்ச்சுரி அடித்து கிரவுண்டிலே குட்டிக்காரனை அடித்து என்ஜாய் பண்ணிட்டு போனார். அவரோட வெற்றியை தெரிவிச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரான் ஸ்ட்ரைக்கில் பேட்டிங் ஆட வர சொல்ல ஹசில்வுட் பவுலிங் பண்ணி நிக்கோலஸ் பூரானோட விக்கெட்டை தூக்கிட்டாப்புல. அடுத்து மிச்சல் மார்ஷ் வந்து 32 பந்துக்கு 40 ரன் அடிச்சுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம குர்னால் பாண்டியா இல்லை பவுன்சர் பாண்டியா வந்து மிச்சல் மார்ஷ் விக்கெட்டை தூக்கிட்டாப்புல. அது இல்லாமல் அப்துல் சமாத் பேட்டிங் இறங்கி டக் அவுட்டு. குர்னால் பாண்டியா 100 விக்கெட் ஐபிஎல் எடுத்திருக்காரு நேற்று மேட்சோட. பதானி பேட்டிங் இறங்கி 38 ரன்னு ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல. ரிஷப் பண்ணிட்டு அதான் பேட்டிங் ஆடி திரும்ப இன்ஜுரி ஆகி பேட்டிங் திரும்ப ஆட வந்து 1 ரனில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். புவனேஸ்வர் குமார் ஸ்விங் கிங் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுற நம்ம புவி 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஆர்சிபிக்காக. ராஷிக்தார் சலாம் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நான் சத்தியமாக எதிர்பார்க்குறேன் ராஷிக்தார் சலாம்னா பிளேயிங் லெவலில் கொண்டு வந்து 4 விக்கெட் எடுக்க சொல்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தான் பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் பண்ணணும்னு ஏற்கனவே 2-3 வீடியோவில் சொல்லியிருந்தேன். சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆர்சிபி பவுலிங் டுடே வாஸ் ஃபயராக தான் இருந்துச்சு. என்ன ஒன்று பேட்டிங் ஆட சொல்ல தான் எப்படா மேட்சை முடிப்பீங்க, கட்டையை போட்டுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அந்த ஃபீலை கொண்டு வந்துட்டாங்க. எப்படா முடிப்பீங்க, இதெல்லாம் ஒரு ஸ்கோர் ஆடா சட்டு போட்டுன்னு அடித்து பிடிங்கடாங்கிற மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டாங்க ஆர்சிபி. ஒட்டு மொத்தமாகவே எல்எஸ்ஜி டீமை 146 ரன்னுக்கு சுருட்டி போட்டாங்க. மொத்த எல்எஸ்ஜி 20 ஓவருக்கு 146 ரன்னு தான் அடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த டீமையுமே 20 ஓவர் 146க்கே சுருட்டிட்டாங்க. இதில் டக்குன்னு விக்கெட் வேறு போயிடுச்சு. டக்குன்னு விக்கெட்டு போயிடுச்சு. அடுத்து இப்போ ஆர்சிபி செகண்ட் இன்னிங்ஸு மேட்ச்சு முதல்ல யார் வந்து பேட்ஸ்மேன் முதல்ல யார் வந்து இறங்குறாருன்னா ஃபில் சால்ட்டு வந்து இறங்கி 7 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கடுத்து விராட் கோலி இன்ஜுரியோடு வந்து ஆடி 34 பால்ஸ் 34 பந்துக்கு 49 ரன் அடித்து கடைசி ஒரு ரன் அடித்து 50 செஞ்சுரி போடுறதுக்குள்ளே அவர் விக்கெட்டு டம்மால்னு காலி ஆயிடுச்சு. அது இல்லாமல் படிக்கல் வந்தாப்புல அவர் 10 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டார். பட்டிதார் பேக் டு பேக் தன்னால் கேப்டன் தன்னோட டீமுக்கு தன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி என் டீமுக்கு நான் தாண்டா செய்வேன், நான் தாண்டா கேப்டன், என்ன என்னடா பண்ண முடியும், நான் தான் ஆடி கொடுப்பேன், நான் எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேங்கிற மாதிரி வந்தாப்புல ஆடினாப்புல 6 அடித்து பறக்க விட்டார்ப்புல. 13 பாலுக்கு 27 ரன்னு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் பேட்டிங் ஆடினார். அதுக்கப்புறம் அவர் விக்கெட்டும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆர்சிபி டக்குன்னு 2 விக்கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா வந்தார். அதுக்கப்புறம் டிம் டேவிட், அதுக்கப்புறம் ரொமேரியோ ஷெப் 2 கஜன்ஸ் ஆஃப் ஆர்சிபி அவங்க வந்து ப்ளே பண்ணாங்க. அவங்க வந்து ப்ளே பண்ணி கடைசியில் எப்படியோ கட்டையோ போட்டு ஆடி 201 ரன்னு அடித்து சேஸ் பண்ணி மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் ஹாப்பி. அதுவும் ஆர்சிபி 5 விக்கெட் வித்தியாசத்தில் மேட்ச்சை வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நேற்று நடந்த மேட்ச் வின் பண்ண மேட்சோடு சேர்த்து பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு ஆர்சிபி வந்திருக்கு. உண்மையாகவே பெருமையாக இருக்குது. அது இல்லாமல் பெங்களூரு ஃபேன்ஸ் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நானும் ஒரு ஆர்சிபி ஃபேன் தான். நான் சென்னையை சேர்ந்தவனாக இருந்தாலும் எனக்கு வந்து பெங்களூரு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் எனக்கு கிங் கோலி ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கிங் கோலி ஃபேன்ஸ், ஆர்சிபி லாயல் ஃபேன்ஸ் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. கப்பு ஆர்சிபி அடிக்குதோ அடிக்கலையோ அது 2வது பட்சம்,
கப் அடித்து வின் பண்ணி ஒரு டைட்டில் வின் பண்ணி அடுத்து செகண்ட் டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக மாறிட்டோம். இருந்தாலும் கப் அடித்தாலும் சரி கப் அடிக்கலனாலும் சரி நான் என் டீமுக்கு நான் லாயலாக இருப்பேன். ஒரு கிளப்புனா ஒரே ஒரு கிளப்பு தான். அந்த கிளப்புக்காக நம்ம உயிரை கொடுக்குறது தப்பு இல்லை. நம்ம கிளப்புக்காக நம்ம சண்டை போடுறது தப்பு இல்லை. தேங்க்யூ கைஸ். ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ஜெர்சி நம்பர் 18 கமெண்ட் பண்ணி உங்கள் லவ்வர்ஸை தெரிவிங்க.